ஹலோ மக்களே, இனிய காலை வணக்கம். காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு ஊற போட்டுவிட்டு காய்கறி அரிஞ்சு வச்சுட்டு அரிசியும் ஊற போட்டுவிட்டு இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா நான் ஸ்கின்னுக்கு நினைக்கிறேன். அக்கா நாட்டு மருந்து கடையில் வாங்கினது, சமையலுக்குன்னு சொன்னாங்க. ஸோ சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு எப்பயும் போல் இஞ்சியை கழுவி தோல் சீவி இடித்து இஞ்சி டீ வச்சுக்கிட்டேன். அந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுருந்தேன். பருப்பு வெந்தோன்னே எடுத்து வச்சு வெஜிடபிள்ஸை போட்டுவிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இஞ்சி டீ கொதிச்சிருச்சு, நாட்டு சக்கரை போட்டாச்சு, அரிசியும் களைஞ்சி ஒரு ஸ்டவ்வில் வச்சாச்சு. இந்த காய் வந்ததுக்கப்புறம் அதில் மிளகாய் சேர்த்துக்கிட்டு ஒரு பக்கம் பாப்பாவுக்கு சுடு தண்ணியும் காய வச்சுட்டு கையில் இருந்த வெங்காயம் கொட்டிடுச்சு. ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் சமைக்கிறதுனால பார்த்திங்கன்னா வெங்காயம் கொட்டிடுச்சு. ஓகே சொல்லி வேறு வெங்காயம் அரிஞ்சிட்டு பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தால் அவளையும் எழுப்பிட்டேன். ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்ட்டு பாப்பா எழுந்திரிச்சு குளிக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நான் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை தாளித்து எடுத்து கொட்டிட்டு பாப்பாவுக்கு சாப்பாட்டு எடுத்து ஆற வைக்கிறதுக்காக அதையும் எடுத்துகிட்டேன். நெக்ஸ்ட் தாளித்த காயவும் சாப்பாட்டையும் கொண்டு போய் ஹாலில் வச்சு கிளறிட்டேன். பாப்பாவுக்கு பால் காய வச்சுட்டு அப்புறம் கிளறின சாப்பாட்டு எடுத்து பாப்பா டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துட்டேன். வர வழியிலேயே தம்பி பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போகலாம் சேர்த்து ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. மாம்பழம் வந்துருந்துச்சு, பட் நாங்கள் வாங்கலை. இது பார்த்திங்கன்னா பேஷன் ஃப்ரூட் சொன்னாங்க. அவன் தான் கூட்டிகிட்டு போனால். எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்குது. சரி போனதுக்காக நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் தம்பி கொஞ்சம் வாங்கிக்கிட்டான். நேராக அக்கா வீட்டுக்கு தான் வந்துட்டோம். அங்கேருந்து மீண்டும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த ஃப்ரூட்ஸ் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டு பார்த்தேன். அங்கே பார்த்திங்கன்னா அந்த நவதானியம் வாங்கியிருந்தேன். ஓகே, நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா இந்த நவதானியம் வேக வச்சுட்டு இந்த வாட்டர் மெலான் பார்த்திங்கன்னா அரிஞ்சு இதை ஃபுல்லாக பீஸ் போட்டு நானும் பாப்பாவும் சாப்பிட்டுவிட்டோம். எனக்கு டிஃபன் வருது. எனக்கு நைட் டின்னர் இவ்வளோ தான். ஓகே, என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.